ஹலோ எவ்ரிவான், இங்கே பாருங்கள். இந்த மரத்தை தூரத்துலேருந்து பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி தெரியுது? இது அப்படியே குச்சி குச்சியாக இருக்கிற மாதிரி தானே தெரியுது. ஆனால் இதை நம்ம அப்படியே போய் பக்கத்தில் பார்க்குறப்ப தான் தெரியும். இங்கே பாருங்கள், இது வந்து நிறையா துளிர் விட்டுருக்கு அப்படின்னு சொல்லி தெரியுதுங்களா? எவ்வளோ அழகாக குட்டி குட்டியாக துளிர் விட்டுருக்கு. நிறைய இடத்துல இது வந்து துளிர் விட்டுருக்கு, தெரியுதுங்களா? இதே மாதிரி தாங்க நம்ம தூரத்துலேருந்து பார்த்து சில மக்களை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணிடுவோம். இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் அவங்க வர்ற பாதையை பார்த்துட்டு வெளியே எங்கேயாவது ஓடி போயிடுவோம், வேறு பாதையை எடுத்து ஓடி போயிடுவோம். ஆனால் அவங்க அப்படி இல்லைங்க. அவங்க தாங்க நம்மளுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க. நம்மளோட நலனை கருதி உழைக்கிறது அவங்க மட்டும்தாங்க இருக்கும். டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தாங்க. நம்ம யாரை பார்த்து பயப்படுறோமோ அவங்க தான் நம்மளுக்கு நம்ம லைஃப்பில் நல்ல மோட்டிவேட்டடாக இருப்பாங்க. நம்மளுக்கு நிறைய நம்மளோட நலனை கருதி நிறைய அட்வைசஸ் கொடுப்பாங்க. ஆனால் அவங்கள தான் நம்ம வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி உதறிட்டு போவோம். யார் எக்ஸ்டர்னலாக ரொம்ப பியூட்டியாக இருக்காங்களோ அவங்க தான் ரொம்ப நல்லவங்க, அவங்க தான் நம்மளுக்கு நல்லது செய்கிறாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது கிடையாதுங்க. அவங்க தாங்க நம்மளை பார்த்து ரொம்ப பொறாமைப்படுவாங்க. இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக தான் சொன்னேன். லைஃபோட லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.